வணக்கம். இது எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் எனக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அப்பா இறந்தது கூட வந்து எனக்கு பெரிய பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் அது என்னை ரொம்ப நாள் அது வந்து எனக்கு அந்த அதை என்னை ஹார்ன் பண்ணவே இல்லை. அந்த இம்பேக்ட் வந்து என்னை பாதிக்கவே இல்லை. இருந்தது, சரி இருந்தாங்க, நல்லபடியாக இருந்தாங்க, போயிட்டாங்க. இனி நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பொறுப்புணர்ச்சி வந்தது தவிர. ஆனால் எனக்கு என்ன உயிருக்கும் மேலா, என்னோட ஆசானுக்கும் மேலா, எல்லாத்துக்கும் மேலா ஒரு மனிதர் நம்மளுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறாரு அப்படின்னா எனக்கு அது கே பாக்யராஜ் சார் தான். எனக்கும் அவருக்கு இருந்த பாண்டிங் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் மொரோவர் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் வந்து ஆக்ட் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ஷன் நிறையா பண்ணுவோம். பட் அதெல்லாம் மீறி நம்ம ஏதாவது ஒன்று அந்த ஷார்ட்டை முடிச்சிருவோம் நல்லபடியாக. பட் இந்த வாட்டி வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் கண்டினியூஸாக நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் வந்து ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ரொம்ப ஹெவியாக, ரொம்ப கஷ்டமாக உள்ளுக்குள்ளே அவரோட முகம் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவர் முகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு நடிப்பில் அவரோட 3 படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங். பொன்மகள் வந்தால் அப்படின்றது ஒரு சின்ன சீன் தான் நாங்கள் பண்ணோம் கொடைக்கானலில். பட் இருந்தால் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ டைலாக், அவ்வளோ டெலிவரி, பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த சீனில் நான் மட்டும்தான் டைலாக் பேசுவேன். சார் நின்று கெஞ்சுவார், உண்மையை வந்து கோர்ட்டில் சொல்லிவிடுங்க, இதுதான் சீன், ஜோதிகா மேமுக்கு ஆதரவாக பேசுங்கன்ற மாதிரி தான் சீன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேர் தான். சூர்யா சார் அன்றைக்கி இருக்காங்க, ஜோதிகா மேம் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி இந்த கொடைக்கானலில் நடித்தோம். அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியில் ஒருத்தராக, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக 2 பேருமே வந்து அந்த பாண்டிங் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. அப்புறம் என்னோட வீடியோ அதாவது என்னென்னா, நான் கேட்ட உடனே அவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவர் கிட்ட முன்னாடி நிற்க கூட எனக்கு தகுதி கிடையாது. நான் கேட்ட உடனே சின்னத்திரை எலெக்ஷனுக்கு எனக்கு வீடியோ உடனே கொடுத்தாங்க. அவர் நிறைய நண்பர்கள் இருந்தாலுமே ரவிக்காக நான் கொடுக்குறேன், யார் வேணால் தப்பாக நடிச்சுங்க அப்படின்னு தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இப்போது இதெல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து போகும்போது அதை ஜீர்ணிக்கவே முடியல, டைஜஸ்ட் பண்ணவே முடியல. எமோஷன் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து இல்லை, எதுக்குன்னா இனி வந்து அப்படி ஒரு மனிதர் நம்ம பார்க்க முடியாது. அவரோட மெமரி நம்மளுக்கு இருக்குமே தவிர, பாக்யராஜ் சார் அப்படின்னு ஒரு மனிதர் இருந்துகிட்டே இருந்தார்னா எவ்வளோ தைரியம், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பிரில்லியன்ஸ், எவ்வளோ சாதனைகள் பண்ணோம். கூப்பிட்ட உடனே எதுவுமே யோசிக்காமல் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் திறந்து கொடுத்து, எங்களோட டாக்குமெண்ட்ரியில் பாரியூரம்மன் கோயிலை பற்றி இருந்த டாக்குமெண்ட்ரியில் நடிச்சும் கொடுத்து, அம்மா சிவா அவர்களோட சேர்ந்து என்னோட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் மலை உட்காந்து டைலாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி எங்களோட நடித்து ஈவினிங் எங்கள் ஃபங்க்ஷனுக்கும் வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு தோணுது. அவரை ரொம்ப ஃபுல் டே அதோட வந்து, சார் போதும் சார், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கலாமா? நான் ஆசைப்பட்டது அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு குத்துவிளக்கு ஏற்றணும். அது நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்றது, சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்றது ஒவ்வொரு நடிகனுக்கும் வாய்ப்பு கொடுக்குற இடம் அப்படின்றது ஒரு தாயோட வீடு மாதிரி. அது அங்கே வந்து அவர் விளக்கேற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன். வந்தாங்க, விளக்கேற்றினாங்க, எனக்காக உட்காந்தாங்க. என்னை விட்டுருப்பா, சீக்கிரம் விட்டுருப்பா, எதுவுமே சொல்லலை. ஒரு அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் தெரியும். ஃபுல் டே நடிச்சிட்ருக்கோம். வெயிலில், கோயிலில் 3 கோயிலில் நடித்தாங்க, வீட்டுக்குள்ளே நடித்தாங்க. ஈவினிங் போயிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லி தான் பியூட்டிஃபுல்லாக அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டோம். எந்த விதத்துலையும் நான் சொன்னேன், யாருக்கும் அவருக்கு எந்த விதமான இது வராமல் பார்த்துங்கன்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அவரோட பக்கத்து ஊர் வெள்ளாங்கோயில், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பழைய மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணோம். சாந்தனு, பூர்ணிமா மேம், அது மட்டும்தான் அவர் மைண்டில் எப்போவுமே அவர் பேசுகிற வார்த்தைகளில் அவங்க நடுநிலை எப்போவுமே அவங்க இருப்பாங்க. எப்போவுமே அந்த உணர்வு இருக்கும், எப்போவுமே அந்த அன்பு இருக்கும், அந்த ஆசை இருக்கும். நிறைய கனவுகள் அவருக்கு உள்ளே இருந்தது. நல்லா பண்ணு, ப்ரொடக்ஷன்றது சாதாரண விஷயம் இல்லை, நல்லா பண்ணு, நல்ல இயக்குநர்களை தேர்ந்தெடு, நிறைய நல்ல நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடு, நடிகர்களை உருவாக்குங்க, இயக்குநர்களை உருவாக்குங்க, கதாசிரியர்களை உருவாக்குங்க. ஸோ அவ்வளோ பேஷன் அந்த தொழில் மேலே வந்து அவர் லவ் பண்ண சினிமா. அதனால தான் இவ்வளோ உயரம். இன்றைக்கி அவர் இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது பாக்யராஜ் சாருக்கு. பாரதிராஜா சார் சொல்கிற என்னோட முத்து அப்படின்னாரு. என்னோட செஷன்லேயே இவர் மட்டும் யூனிக், இவர் ஒரு ஜெம், ஒரு முத்து. உண்மை அது.
அவ்வளோ திறமைகள். அவரோட படங்கள் இன்னைக்கு பார்த்தா கூட இந்த மாதிரி அவரோட படங்கள் மாதிரி ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் வரல. எல்லாரும் சொல்கிறாங்க அவரோட படங்கள்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ லேர்னிங் இருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே. எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, எனக்கு அவர் தைரியம் கொடுக்கணும். லவ் யூ பாக்யராஜ் சார், ஐ மிஸ் யூ, ஐ வில் லிவ் வித் யுவர் மெமரி ஆல்வேஸ். தேங்க்யூ.